கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியலில் வள்ளுவரை மையமிட்டு ஆரிய திராவிட விவாத நெருப்பு பற்ற வைக்கப்படுகிறது. அதற்கு மீண்டும் தூபம் போட்டு இருக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. நேற்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆரிய பழமை மறையட்டும், சமத்துவ பொங்கல் மலரட்டும் என கூறி பொங்கல் வாழ்த்தை பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திருவள்ளுவர் தினமான இன்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் என குறிப்பிட்டு ஆளுநர் ரவி தெரிவித்திருப்பதாக பதிவிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் காவி நிற உடை அணிந்த திருவள்ளுவர் படம் இடம்பெற்றுள்ளது. இதற்கு திராவிட கொள்கையை பின்பற்றும் சிலர் கருப்பு நிற உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு ஆளுநர் கருத்தை விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும், முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர். 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திமுக MP கனிமொழி, ஆளுநருக்கு திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றி அடிப்படை புரிதல் இல்லை. திருவள்ளுவர் துறவி என இதற்கு முன்பு எந்த தகவலும் வெளியானது இல்லை. அவருக்கு திருமணமாகி மனைவி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இல்லறம் பற்றி அவரை விட கவித்துவத்துடன் எழுதியவர்கள் யாரும் இல்லை. திருக்குறளில் எந்த மத அடையாளமும் இருந்ததில்லை. எனவே அவரின் மீது சனாதனத்தையோ இந்துத்துவத்தையோ திணிக்க முடியாது. மதத்தை கடந்து மனிதத்தை பேசுவதுதான் திருக்குறள். மனிதநேயத்துக்கு என ஒரு நிறம் இருந்தால் அதை தான் திருவள்ளுவரின் நிறமாக நாம் சொல்ல வேண்டும். திருவள்ளுவருக்கு அடுத்ததாக மனிதநேயத்தின் அடையாளம் என பெரியாரை சொல்லலாம். எனவே கருப்பு நிறத்தை வேண்டுமானால் திருவள்ளுவரின் நிறமாக கொள்ளலாமே தவிர வேறு எந்த நிறத்துக்கும் வாய்ப்பில்லை என பேசியிருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, திருவள்ளுவர் உள்ளொளி மிக்க ஆன்மீகவாதி என கருத்து தெரிவித்தது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் திருவள்ளுவர் பெயரில் ஆரியம் திராவிடம் என்னும் தீயை மூட்டியுள்ளார் ஆளுநர் RN ரவி. பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி என வள்ளுவரை ஆளுநர் குறிப்பிட்டது சர்ச்சையாகியுள்ள நிலையில், பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவருமான அண்ணாமலையும் ஆன்மீகம் மற்றும் சனாதனத்தின் அடையாளத்தை வள்ளுவருக்கு கொடுக்காமல் தலை சிறந்த தமிழ் புலவர் என்னும் தன்மையில் அணுகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக ஒவ்வொரு தரப்பினரும் காவி, வெள்ளை, கருப்பு என திருவள்ளுவர் மீது பல சாயங்களை பூசுகின்றனர். ஆனால் திருவள்ளுவரோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என அனைவரும் சமம் என்னும் உயரிய மானுட கோட்பாட்டை தான் பேசியிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.